இங்கே நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள், மறுபடியும் அட்லீஸ்ட் அந்த படத்தோட ஒர்க் பண்ண பிஹைண்ட் ஹவு மெனி திங்ஸ் ஒர்க்ட். நடந்து வராரு, இமீடியட்டாக பாஷா பாஷா 2 வாய்ஸ் வரும். அப்புறம் மியூசிக் போம், ஒரு ட்ரம்பெட் மாதிரி பா 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 பா, அதில் கன் ஷாட்ஸு, க்ரௌட் நாய்ஸு, ஓடுறாங்க, ஒரு பாம் பிளாஸ்ட்டு, மும்பை டான் டெட் அப்படின்னு வரும். இந்த ஹோல் திங்கில் அப்போ வந்து டிடிஎஸ் கிடையாது, இட்ஸ் அ சிங்கிள் ட்ராக். அப்போ நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அங்கே இன்ஜினியர் இருப்பார், சவுண்ட் இன்ஜினியர். அதே எங்கே ரீரெக்கார்டிங் பண்ணுறோம் அங்கே தான் மிக்சிங்கும் பண்ணுவோம். ஸோ தட் தி ஹோல் திங் ஒரே தி கிளாரிட்டி ஆஃப் மிக்சிங் எவ்ரி அப்போவே டிசைட் ஆகிடும். இப்போ பாண்டுரங்னு ஒரு ஃபென்டாஸ்டிக் மிக்சிங் இன்ஜினியர். அவர் என்ன சொன்னார், இந்த ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போட போகிறீங்கன்னா, எனக்கு எஃபெக்ட்ஸ்க்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா, டோன்ட் கிவ் பீட்ஸ், ஜஸ்ட் கிவ் ஒரு சஸ்டெயின்டு மியூசிக் மாதிரி கொடுங்க தேவா சார். ஸோ தட் அது வந்து நான் மிக்சிங்கில் எனக்கு ஹெல்ப் ஆகும். இதான் டைரக்டர் இதான் விருப்பப்பட்டார் சொன்னார். ஸோ கரெக்டாக அங்கே சபேஷ் முரளியை வச்சுட்டு தேவா சார் என்ன பண்ணார், ஃபுல்லாக பாஷா போட்டு பாபாம் பா பாபாம் பா அப்படி மியூசிக் வந்துட்டுருக்கும், எஃபெக்ட்ஸ் போயிட்டுருக்கும். மிக்சிங்கில் என்ன ஆகும், கரெக்டாக இந்த சஸ்டெயின் பண்ணிட்டுருக்கும், இந்த எஃபெக்ட்ஸ் நாய்ஸ் மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ எங்கன்னா ஒரு மிக்சிங்கும், ஒரு இன்ஜினியரும், ஒரு மியூசிக் டைரக்டரும், ஒரு டைரக்டர் எல்லாருமே உட்காந்து அங்கே அந்த மூமெண்ட்லேயே நாங்கள் மிக்சிங் மைண்டில் வச்சுட்டே நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணோம். எல்லாம் முடித்து கரெக்டாக ஒரு 2-3 ஷாட் சைலன்ஸ் வேணும். கரெக்டாக நிக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடும். சைலன்ஸ், டாக் டாக், சச் அ ப்ரெக்னென்ட் சைலன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சைலண்ட் அந்த பக்கத்தில் நின்று பார்க்கும்போது